தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரின் விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அதை காவல்துறை வெளியிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன். செல்வா, விவரங்கள். சிறுமி பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரின் பெயர் என்பது கடந்த 20 மணி நேரமாக வெளியாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது அவர் பெயர் மற்றும் விவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக அவர் டெல்லியை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்பதும் அவருக்கு வயது 28 என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் குடும்ப உறுப்பினர் யாரும் இல்லாத ஒரு நிலையில வசிப்பதாகவும் தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கும்படிப்பூண்டி மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும் போது இந்த தகவலை கொடுத்துதான் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அந்த தகவலின் அடிப்படையே நமக்கு இந்த விவரங்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது பாலா. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இப்போது அவரிடம் கூடுதலாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த வழக்குல தொடர்ச்சியாக அவர்கிட்ட 15 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை செய்யும் போது முதற்கட்டமாக அவர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் அடுத்ததாக அவர் அசாமை சேர்ந்தவர் என்றும் மாறுபட்ட தகவல்களை அவர் தொடர்ச்சியாக கொடுத்து வந்த நிலையில தற்போது அவருடைய பெயர் மற்றும் ஊர் என்ன என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. பாதுகாப்பு காரணம் கருதியும் காவல்துறை கடந்த 20 மணி நேரத்துக்கு மேலாக அவரின் பெயரை மற்றும் அவர் பற்றிய விவரங்களை வெளியிடாமல் இருந்த நிலையில தற்போது பெயர் மற்றும் விவரம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வா.